ஹாய், வணக்கம். அஹ், நாளை 27/3/2026 வெள்ளிக்கிழமை. அஹ், நம்ம இந்திய பங்குச்சந்தை என் பார்வையில் உங்கள் பார்வைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம நாட்டோட மார்க்கெட் வந்து விடுமுறை. மற்றபடி குளோபல் மார்க்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சரியில்லை, நெகட்டிவாக தான் இருக்குது. மார்னிங் ஓப்பன் ஆன ஏஷியன் மார்க்கெட்ஸும் சரி, இப்போ ஓப்பன் ஆன யூரோப் மார்க்கெட்டும் சரி, சரிவில் தான் இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டே ரெண்டு பேர் தாங்க மேனிப்புலேட்டர்ஸ். வேற எந்த கம்பெனிஸும் கிடையாது. ரெண்டு கண்ட்ரீஸாக மாறி இருக்கு. எப்பெல்லாம் வந்து ட்ரம்ப் வந்து பாசிட்டிவாக ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரோ அப்போ மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எப்பெல்லாம் வந்து அந்த அவர் அவர் கொடுத்த அறிக்கையை வந்து ஈரான் வந்து மறுக்குதோ அப்பெல்லாம் மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது. ஸோ இப்போ இதுதான் வந்து சென்டிமெண்ட்டாக இருக்கு. ஸோ கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா 5 நாட்களுக்கு வந்து போரோட தீவிரத்தை வந்து நம்ம குறைக்கலாம், இதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி ஒரு அமைதி பேச்சுவார்த்தையின் மூலம் இந்த போருக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு காணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில ஈடுபட்டாரு. ஆனா நிஜம் என்னன்னா ட்ரம்பால இது தாக்கு பிடிக்க முடியல, அதுதான் உண்மை. பட் ஈரான் வந்து அது வந்து ரொம்ப அடம் பிடிச்சு மறுக்குது. என்னன்னா, நான் சண்டை நிறுத்துறது நாங்களா தான் இருக்கணும், நீ சொல்லிலாம் நான் நிறுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஈரான் இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உலக வர்த்தகத்தையும் பயங்கர அச்சுறுத்தலா இருக்கு. இப்போ பிலிப்பைன்ஸ்ல பார்த்தீங்கன்னா எனர்ஜி எமர்ஜென்சியே வந்து அறிவிச்சிட்டாங்க அந்த நாட்டில். பிகாஸ் ஃபியூவல் கிரைசிஸ் தான் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்காங்க. ஸோ பிலிப்பைன்ஸில் மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா குஜராத்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர தட்டுப்பாடாக இருக்குது. பெட்ரோல் டீசலுக்கும் சரி, சமையல் எரிவாயுக்கும். பட் இதே நிலை தொடர்ந்துச்சுன்னா ரொம்ப மோசமாக தான் போகும். பொருளாதாரமும் சரி, மக்களோட அன்றாட வாழ்க்கைக்கும் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ க்ரூட் ஆயிலோட விலை கடந்த ஒரு 2-3 நாட்களாக பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட அறிவிப்புனால வந்து கீழே சரிஞ்சிருந்தது. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து க்ரூட் ஆயிலோட மார்க்கெட் மறுபடியும் ஏறிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து $94 கிட்ட WTI க்ரூட் ஆயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எப்பெல்லாம் இப்போ இந்த இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா தங்கமும் வெள்ளியும் ஓரளவுக்கு 2 நாளாக ஏற்றத்தில் இருந்தது. பட் இன்னைக்கு அகைன் வந்து சரிஞ்சிருக்கு. ஸோ இந்த நிலை நீடிக்குமா? அதாவது இந்த போர் சூழல்னால எதையுமே வந்து எக்ஸாக்டாக வந்து மார்க்கெட்டில் கணிக்க முடியாது. ஸோ இந்த பதட்டமான சூழல் வந்து அதிகரிச்சுட்டே போச்சுன்னா அடுத்து நம்ம நாட்டோட பங்குச்சந்தை நிலவரம் என்னவா இருக்குங்கிறது என்னுடைய அடுத்த வீடியோவில் என்னுடைய கருத்துக்களை நான் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.